வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நமது மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் தாவீது பிரதர் அவர்கள் முன்பாக தேவனுடைய செய்தியை வழங்குவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் நம்முடைய சபை போதகர் சிங்கப்பூருக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து இருப்பதினால இந்த நாட்களில் கர்த்தருடைய திட்டத்தின்படி கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நாட்களில் அடியனை இதனுடைய வார்த்தையை கொடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் சோதரிக்கிறோம் சபை போதகருக்கும் சபை உள்ள அங்கத்தினருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோதரிக்கிறோம். நாம் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமென். சுத்திரிக்கிறோம். வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மட்டுமாக இந்த உயிர்த்த இந்த நாளில் ஆண்டவரையும் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தபடினால் நன்றி ஆண்டவரே. இப்போது கூட நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, பரத்திலிருந்து எங்களுக்கு அதை அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. உடைய வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவரே. அப்பா, நாட்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீ இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வமாய் காணப்படுகிற தெய்வம் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம். அல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பார்க்கிற தெய்வம் இயேசு. அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பார்க்கிற தெய்வம் நம்முடைய இயேசு. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பவுல் தான் இந்த வார்த்தை எழுதுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர் அப்படின்னு. அல்லேலூயா. இந்த பவுல் ரோமாபுரிவுக்கு எழுதும்போது ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. இந்த வசனத்தை அதிகாரத்தை எழுதும்போது ரோமாபுரியாவுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. இதில் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அது எப்படின்னா, சில பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கெல்லாம் பேர் வைத்திருக்கிறார்கள். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள். ஆபிரகாம் என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா, யெகோவா ஈரே அப்படி வைக்கிறாரு. யெகோவா ஈரே அப்படின்னா நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வன் அப்படின்னு. அல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வன் அப்படின்னு. அதே போல தான் ஆகாரும் ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு. அல்லேலூயா. நீர் என்னை காண்கின்ற தேவன். அதே போல தான் பவுலும் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்று. அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்று. ஆமென். சோதரிக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எப்படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார் ஆண்டவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையில் நாட்களில் ஆராதனையில் நீங்கள் கலந்து வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாதவைகளை நான் இருக்கிறவைகளை போல மாற்றுவேன் என்று. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய எண்ணங்கள் எப்படின்னா, இல்லை அப்படி தான் நம்ம சொல்லிக்கொண்டே போய்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை இல்லை, அது இருக்குது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக, நம்முடைய குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் நிமித்தமாக, ஆமென், சுதரிக்கிற நம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக நமக்கு பலவிதமான வேதனைகள், அனுதினம் வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கிறோம். என் பிள்ளைகள் நான் விரும்பினபடி இல்லையே, இப்படி இல்லையே, மந்த நிலைமையில காணப்படுகிறார்களே, அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், நம்மளுக்கு கூட மன வேதனையாக காணப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அவனுக்குள்ளேயும் ஒரு விசேஷத்தை நான் அவன் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரிக்கிறோம். நமக்குள்ளே நம்மளே அற்பமாக எண்ணிக்கொள்கிறோம். ஐயோ இல்லைன்னு. அப்படி இல்லை. ஆண்டவர் உங்கள் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். இல்லாதவைகளை ஆண்டவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். சோதரிக்கிறோம். இந்த பவுல் யாரை வைத்து பின்னணியாக எழுதுகிறார் அப்படின்னா, அவன் ஆபிரகாமையும் ஆபிரகாமையும் சாராளையும் வைத்து பின்னணியாக எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமையும் சாராளை வைத்து தான் இந்த வசனத்தை எழுதுகிறாரு. எம்மையின் சோதரிக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு 100 வயதான போதிலும்
சாராளுக்கு 90 வயதான போதிலும் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும், ஒரு குமாரனை கொடுக்க முடியும் என்று அந்த நம்பிக்கையில் அந்த விசுவாசத்தில் சூதரிக்கிற இந்த பவுல் வந்து இதை வைத்து பின்னணியாக எழுதுகிறார். ஹல்லேலூயா. 100 வயதானதிலும் எப்படி கற்பம் செத்து போனது, அதுக்கடுத்து சரீரம் செத்து போனது, இந்த நிலைமையிலும் ஆண்டவர் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படி என்று எண்ணி தான் இல்லாதவைகளை ஆண்டவர் இருக்கிறவைகளை போல் அழைப்பார். ஒன்றுமில்லாத இடங்களில் தான் ஆண்டவர் எப்படின்னா இருக்கிறவை போல் அழைக்கிறார் என்று. ஹல்லேலூயா. வனாந்தரத்தையும் ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்ற வழிவழியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரிக்கிறோம். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இல்லைன்னு நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நிலைமையில் ஆண்டவர் பிள்ளையை கொடுக்க முடியும் அப்படின்னு தான் இந்த பின்னணியாக பவுல் வந்து எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரிக்கிறோம். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். ஆமென். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் அப்படின்னு. அப்படின்னா ஆபிராம் அப்படின்னா சிறந்த தகப்பன், ஆபிராம் அப்படின்னா சிறந்த தகப்பன், ஆபிரகாம் அப்படின்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள் எப்படி பார்க்குறாரு. அநேக ஜாதிகளுக்கு, தனக்கு மட்டுமல்ல அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக பார்க்கிறார் ஆபிரகாமை. ஹல்லேலூயா. அதே போல் சாராளையும் எப்படி பார்க்குறார் அப்படின்னா, அதே ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். சாராள் என்று அவளுக்கு பேராயிருக்கும். சாராய் அப்படின்னா ராணி அப்படின்னு அர்த்தம். ராணி, சாராய் அப்படின்னா ராணி. அப்படின்னா சாராள் அப்படின்னா எல்லாத்துக்கும் ராணி அப்படின்னு அர்த்தம். சாராய் அப்படின்னா ராணி, அப்படின்னா சாராள் அப்படின்னா எல்லாத்துக்குமே ராணி. ஆமென். சோதரிக்கிறேன். ஆண்டோடைய பார்வை பாருங்கள். ஆபிரகாமையும் சாராளையும் ஆண்டோடைய பார்த்த பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, மேலானவைகளை தான் பார்த்தார். அல்லேலூயா. இல்லாதவைகளை ஒன்றில் இருக்கிறதை போல ஆண்டவர் பார்த்தார். ஆமென். அவர் மூலியமாக ஆமென் சூதரிக்கிறோம் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பிறக்கும்படியாக. அல்லேலூயா. ஆமென். சூதரிக்கிறோம். எப்படின்னா அந்த ஆபிரகாம் வந்து எல்லாத்துக்கும் தகப்பனாய் காணப்படுகிற நாட்களில் யூதருக்கு மாத்திரம்தான் தகப்பன் அப்படின்னு இல்லை, நமக்கு கூட ஆபிரகாம் தகப்பனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நாம் புறஜாதிகளிலிருந்து ரசிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் நமக்குமே ஆபிரகாம் எப்படி இருக்குன்னா தகப்பனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். சூத்திரிக்கிறார். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாம் வழியாக சூத்திரிக்கிறார் ஈசாக்கு வழியாக யாக்கோப்பு வழியாக யூதா கோத்திரம், யூதா கோத்திரத்தின் வழியாக தாவீதின் வழியாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். பாருங்கள். அப்படின்னா ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருந்தது ஆபிரகாம் மேலே, ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போனா இந்த உலகத்துக்கு மீட்கும் பொருட்டாக ஆமென் சூத்திரிக்கிறோம். பாவத்தினால் அங்கே ஆதாமில் ஏற்பட்ட பாவம் இப்படி மீட்கும் பொருட்டாக ஆண்டவரை ஆபிரகாம சந்ததியை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எப்படி அங்கேருந்து வந்து தான் இந்த உலகத்துக்கு ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னு, நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள்லாம் கர்த்தர் மன்னிக்கணும், அவர் இந்த உலகத்தில் ரத்தத்தை சிந்தணும். ஆமென் சோதரிக்க அது மீட்கும் பொருட்டாக தான் ஆண்டவர் என்னென்னா ஆபிரகாம் அப்போவே விசேஷத்தவர்களாய் பார்த்தார். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல பார்க்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென் சோதரி. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஏன்னா சில பேர் ரொம்ப வேதனையோடு நம்ம அனுதினமும் நம்ம காணப்போனோம். எப்படின்னா எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லையே, அதுக்கடுத்து எங்கள் சந்ததி இல்லையே, அப்படி இப்படி நம்ம மனவேதனையோடு இருப்போம். யாருமே மனவேதனை இல்லாமல் இல்லை, ஆனால் இருப்போம். நிச்சயமாக ஆண்டு சொல்கிறாரு, உங்களுடைய சந்ததிகளை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய சந்ததி மூலமாக பல தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்ப பண்ணுவார். உங்களுடைய சந்ததிகள் மூலமாக பெரிய ராஜாக்களை கர்த்தர் எழுப்ப பண்ணுவார், பல ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப பண்ணுவார். உங்களுடைய சந்ததி மூலமாக ஆமென் சுதரிக்கிறோம் பல ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சுதரிக்க. ஆண்டவர் இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லவே கூடாது. அவன் எப்படி ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவராக இருந்தாரோ
அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இது இல்லை ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் இழந்தவனாக இருந்தாலும் ஆனால் நீர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய தலையை நீ உயர்த்துவீர் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய காரியங்களை முன்னோக்கி கடந்து செல்லும்போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இல்லாதவைகளை ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். இதை வைத்து தான் பின்னணியாக பவுல் எழுதுகிறார். ஆபிரகாமை வைத்து தான் இதை கீழே வசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமென். இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் ஸ்தோத்திரிக்கிறோம். முதல் குறிப்பு எலியாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பார்வை. முதல் குறிப்பு எலியாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பார்வை. அது எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எலியாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பார்வை. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆமென். போதும் கர்த்தாவே அப்படிங்கிறாரு. ஆனால் எலியாவின் மேலே ஆண்டவருடைய திட்டங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பெரிய பெரிய திட்டங்களாய் காணப்பட்டிருக்கிறது. எலியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா பெரிய பெரிய திட்டங்களாக ஆண்டவர் காணப்படுகிறது. ஆனாலும் அவர் போதும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஆண்டவரத்தில் வேண்டுகிறார். அல்லேலூயா. போதும் கர்த்தாவே அப்படின்னு. அந்த எலியாவை போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படின்னா போதும் கர்த்தாவே அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். போதும் கர்த்தாவே, நீ என்னத்தை நான் வாழ்ந்து நான் என்ன சாதிக்க போகிறேன், என்ன நான் செய்ய போகிறேன், வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. போதும் கர்த்தாவே அப்படின்னு அல்ல. ஆமாம். இனிமே தான் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் எலியாவை கொண்டு ஆண்டவர் முன்னாடி என்ன செய்கிறார் அப்படின்னா பலத்த விதமான காரியங்களை செய்கிறார். எலியாவை கொண்டு அற்புதங்களை செய்கிறாரு, அக்கினி இறக்குறாரு, வனத்தை அடைக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. பாகால தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிறாரு. ஆனாலும் எலியாவுக்குள்ள என்னது ஒரு சோர்வு. போதும் கர்த்தாவே, சின்ன ஒரு பயந்து போய் சின்ன ஒரு காரியங்களுக்காக பயந்து போய் போதும் கர்த்தாவேங்கிறாரு. ஆனால் ஆண்டவருடைய பார்வை எலியாவை மேலே அப்படி இல்லை. அவரை கொண்டு எலிசாவை உருவாக்கும்படியாக எலிசாவை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படியாக தான். அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எப்படின்னா நான் ஆரம்பத்திலேருந்து நம்ம ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை நடப்பித்து வந்திருப்போம். சிறிய வயதிலிருந்து இப்போ ஆண்டவருக்காக நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டிருப்பார். எத்தனையோ பேருக்கு நம்ம புரோஜனமாக இருந்திருப்போம். நம்ம மூலியமாக எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கும். ஆமென். அதெல்லாம் நம்ம மறந்து விட்டு ஏதோ சின்ன ஒரு பலவீனம் ஏற்பட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம், போதும் கர்த்தாவே, வேண்டாம், இதில் போய் வேண்டாம், இந்த ஊழியத்தில் வேண்டாம், இந்த ஊழியத்தை நான் பண்ண மாட்டேன், இதில் பண்ண மாட்டேன், அதில் பண்ண மாட்டேன் அப்படின்னு எலியாவை போல் சோர்ந்து போகிறோம். அப்படி அல்ல. நம்ம எலியாவை போல் நம்ம சுதரிக்கிறோம். அப்படி சொல்லாதபடிக்கு ஆண்டவருக்குள்ளே நம்ம உண்மையாக இருக்கும்போது அவருக்குள்ளே திடனாக இருக்கும்போது அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து சோதரிக்கிறோம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். 19வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான் அப்படின்னு பார்க்கிறோம். திரும்ப படுத்துக்கொண்டான். அவனுக்கு தூதர்கள் சாப்பாடு தண்ணீரும் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா திரும்ப படுத்துக்கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். கொடுத்தும் ஆனால் திரும்ப படுத்துக்கொண்டார். அதே போல் நம்மளும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம திடீர்னு நல்லா ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், ஆண்டவருடைய சுதரிக்கிறோம், வேதத்தின் மூலியமாக ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், ஆனாலும் தடுமாற்றம் நம்ம விழுந்து போகிறோம். பாருங்கள், மறுபடியும் என்ன சொல்கிறாரு, திரும்ப படுத்துக்கொண்டான் அப்படின்னு. எலியா திரும்ப படுத்துக்கொண்டான் அப்படின்னு. ஆமென். அதே போல் நம்ம இருக்காதபடிக்கு திரும்ப படுத்துக்கொண்டான். அதே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கவே கூடாது. மறுபடியும் படுத்துக்கொண்டான். ஆமென். நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா படுத்துக்கொள்ளக்கூடாது. உடனே நம்ம முடங்கிடக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தை உடனே வந்தோன்னு என்ன பிடிச்சிக்கொள்ளணும். ஆண்டோடைய வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னா உடனே நம்ம அதை பிடித்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆகட்டும் தடுமாற்றம் ஏற்படும். அந்த நேரத்தில் ஆவியானவர் திட்டம் தெளிவாக ஊழியக்காரர் மூலியமாக பேசுவார். நீங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபி இந்த முன்னேறி கடந்து போ அப்படி சொல்லும் போதே நம்ம கீழ்ப்படியும் தரணும். அல்லேலூயா. கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாட்சி கேட்டேன், ஒரு செய்தி கேட்டேன். எப்படின்னா, ஒரு நடிகை ஒரு
ஒரு ஊழியக்காரடத்துக்கு வந்து ஊழியக்காரடத்தில் வந்து ஜெபிக்க வந்திருக்கிறாங்க அந்த ஒரு நடிகை வந்து. அந்த ஊழியக்காரர் வந்து அந்த நடிகையை பார்த்து சொன்னாங்களாம், சிஸ்டர் நீங்கள் வந்து இப்போவுமே ரட்சிக்கப்படுங்க, ஆண்டவர் வந்து இந்த நாட்களில் உங்களை ரட்சிக்கப்பட சொல்லுகிறாரு, இந்த நாட்களில் நீங்கள் வந்து மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு அப்படி சொன்னாங்களாம். ஊழியக்காரர் சொன்னாராம். ஆனால் அந்த ஸ்திரீ சொன்னாங்களாம், என்ன சொன்னாங்களாம், இல்லைங்க பாஸ்டர், ஐயா நான் வந்து ஒரு ஷூட்டிங் இருக்குது, நான் போய் நடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து மனம் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எவ்வளோ அந்த ஊழியக்காரர் வந்து சொல்லி பார்த்துருக்கிறாரு, இல்லை இன்றைய ரச்சனையினால், இன்றைய அணுக்கரங்கனால் இன்றைக்கு ரசிக்கப்படுங்க, ஆண்டுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்குது அப்படின்னு பயங்கரமாக சொல்லிகிட்டே இருந்தாராம். ஆனாலும் அந்த அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த சிஸ்டர் என்ன செஞ்சாங்கன்னா, மறுபடியுமே கேட்காம மறுபடியும் அந்த பிரயாணத்தில் போகும்போதே விபத்து உண்டாகிருச்சான். பயங்கரமான விபத்தில் அப்போவுமே இறந்து போயிட்டாங்களாம். அந்த ஆண்டவருக்கு வந்து ஆண்டவர் நமக்குடைய வாழ்க்கையில் சொல்லும் போதே, அவைக்குரிய வாழ்க்கையிலாகட்டும், ஆண்டவர் சொல்லுதாரில்ல, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் அப்படிங்கிறாரு. அதே போல் அந்த ஆண்டவர் சொல்லும் போதே நம்ம கேட்டு அப்படி நடந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே கர்த்தர் லெகுவாக மாற்றுவார் நம்முடைய காரியங்களை. அல்லேலூயா. இல்லைன்னா அடிபட்டு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லும் போதே நம்ம கேட்டோம் அப்படி நடந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவன் திரும்ப படுத்துக்கொண்டான். எலியாவை போல் திரும்ப நம்ம படுத்துக்கொள்ளாதபடிக்கு, திரும்ப நம்ம முடங்கி இருக்காதபடிக்கு நம்ம முன்னேறி கடந்து போகும்போது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அதை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென். அதே 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. மறுபடியும் தூதர் வந்து தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். சோதரிக்க நம்மளும் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இதோட முடிந்து போவதற்காக அல்ல, நம்ம பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. நம்மளை அற்பமாக பார்த்தவர்கள்லாம் பார்க்கட்டும், நம்மளை வந்து ஏனாலமாக பார்த்தவர்கள்லாம் பார்க்கட்டும், அதனால அவங்க பார்த்துட்டாங்க, இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க, அப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நம்ம முடங்கி இருக்காதபடிக்கு நம்மளை கொண்டு ஆண்டவர் திட்டங்கள் பெரிய பெரிய திட்டங்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாட்களில் எப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது நம்மளை வந்து கோலையாக பார்ப்பாங்க. எப்படி இந்த உலகத்துள்ள ஜனங்கள் வந்து நம்மளை கோலையாக தான் பார்ப்பாங்க. இவன் ஒரே துதிச்சு கொண்டே இருக்கிறான், இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான், உலகத்துக்கு ஒட்ட மாட்டேக்கான அப்படின்னு என்ன தான் நம்மளை பார்த்தாலும், ஆனால் நம்ம வந்து தேவனுக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக சாட்சியாக இருக்கும்போது நம்முடைய தலையை கத்த உயர்த்துவார். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை மட்டும் ஒரு நாளும் அதை விட்டு நம்ம விளையிறவே கூடாது. அல்லேலூயா. உலக 1000 சொல்லட்டும், உங்களை அற்பமாக எண்ணட்டும், என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, ஏசுன்னு இருக்காங்களேன்னு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நமக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. நம்ம பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். சுத்திக்கிறோம். அந்த எலியாவை கொண்டு ஆண்டவர் எப்படி அதுக்கடுத்து எலிசாவை கற்று உருவாக்குனாரோ அதே போல் நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நிச்சயமாகவே செய்வார். ஆமென். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் காணப்படும். ஆமென். ஆரம்பம் அற்பம் தான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள் இப்படி நாட்கள் நடக்கும்போது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அற்பமாய் காணப்பட்டாலும் ஆமென், ஆரம்பம் எப்படின்னா அது முடிவாய் சம்பூர்ணமாய் காணப்படும். அல்லேலூயா. ஆமென். சுதரிக்கு எலியாவை போல நாம் சுதரிக்கிறோம், சோர்ந்து போகாதபடிக்கு, மறுபடியும் அதை படுத்துக்கொள்ளாதபடிக்கு. மறுபடியும் எப்படி ஆண்டோடைய வார்த்தை அந்த எலியாவுக்கு உண்டானதோ, மறுபடியும் எப்படி நடந்து போனாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நடந்து பிரயாணமாய் செல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சூத்திரிக்கிறோம். அடுத்தபடியாக 2வது குறிப்பாக சிறு பிள்ளையின் மேல் 12 வயதுள்ள சிறு பிள்ளையின் மேல் கர்த்தருடைய பார்வை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். 12 வயதுள்ள சிறு பிள்ளையின் மேல் கர்த்தருடைய பார்வை. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஆமென். சூத்திரிக்கிறோம். பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையால் இருக்கிறாள் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் இந்த பிள்ளை வந்து மரித்து போனது. இந்த பிள்ளை வந்து யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஜெப ஆலய தலைவனுடைய எவீருடைய மகள் தான் இந்த 12 வயதுள்ள சிறு பொண்ணு. அல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளை வந்து மரித்து போனது. ஆண்டோடைய பார்வையில் எப்படி இருந்தது? இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் ஆண்டோடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த பிள்ளை மரிக்கவில்லை, அவர் நித்திரையால் இருக்கிறாள் அப்படின்றார். அல்லேலூயா.
நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்றார் ஆண்டவர். ஆமென். பிள்ளை மரிக்கவில்லை, ஆனால் பிள்ளை மரிப்பதற்கு எல்லா விதமான ஆயத்தங்கள் எல்லா விதமான இது அடக்கம் பண்ணுவதற்கு எல்லா விதமான ஆயத்தங்கள் பண்ணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி அதை மரிக்கவில்லை அப்படின்னு. அல்லேலூயா. அந்த நேரத்தில் வந்து எவீருக்கு என்ன செய்வதுன்னு என்று ரொம்ப தவித்து கொண்டு இருக்கிறாரு. பிள்ளை வேற மரித்து போனதே, நான் என்ன செய்வது எது செய்வது ரொம்ப தவித்து கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு உடனே அவர் வந்து அவருடைய பாதப்படியிலே விழுந்து, ஆண்டவரே நீர் வர வேண்டும், என் பிள்ளை மேல் கையை வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வருகிறார். வந்துக்கிட்டே இருக்கிறபோது தான் அந்த வழியாகத்தான் அந்த இது கப்பர்நகூமில் நடக்கிறது. இந்த நிகழ்ச்சி வந்து கப்பர்நகூமில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நடக்கும்போது தான் 12 வருடம் உள்ள அந்த 12 வருஷமாய் பெருமாடு உள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கப்புறம் தான் அது 12 வருடம் உள்ள அந்த ஸ்திரீக்கு வந்து ஆண்டவர் இது அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அவன் வஸ்திரத்தை தொட்டனுமே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போனது. அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு வரும்போது தான் எப்படின்னா அவர் எவீரு கூட ஆண்டவர் வந்து கொண்டு இருக்கிறாரு. வந்து கொண்டு இருக்கும்போது என்ன, அவங்க வீட்டிலேருந்து அவங்க நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, எவீர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்படி பிள்ளை வந்து மரித்து போயிட்டா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு. அதுக்கடுத்து ஆண்டவர் உடனே பார்த்து சொல்லுறாரு, நீ பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இரு அப்படின்றார். எவீரை பார்த்து நீ பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இரு அப்படின்னு. ஆமென். ஆனால் இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது சில பேர் இப்படித்தான் நமக்கு இடைஞ்சலப்படுத்துவாங்க. எப்படின்னா, நீ என்னத்தை படிச்சு நீ என்னத்தை பைபிள் படித்து என்னத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து சர்ச்சைக்கு போய் என்னத்தை பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள பார்க்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்து போயிட்டால் அந்த வேலைக்காரன் வந்து நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, பிள்ளை மரித்து போயிட்டா, போதகரை வந்து நீங்கள் வருத்தப்படுத்தாதீங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனாலும் ஐயா ஆண்டவர் சொல்லுது, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்றார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அந்த குழந்தை வந்து அந்த சிறு பெண் வந்து மரிக்கவில்லை. அல்லேலூயா. ஆமென். உடனே அவர் வந்து எவீர் வந்து உடனே ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தார். உடனே வந்து பிள்ளை மரித்து போயிட்டாலே நான் என்ன செய்வது என்று ரொம்ப தவிக்கும் போது ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து எங்கன்னா ஆண்டவர் பாதப்படியில் வருகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்ன தான் நம்ம எப்பேற்பட்ட நெருக்கத்தில் மத்தியில் எப்பேற்பட்ட காரியங்கள் சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் உடனே நம்ம வருகிற சமூகம் அப்படின்னா ஆண்டவர் பாதப்படி தான். அல்லேலூயா. மனுஷங்களை போல நம்ம மனுஷனிடத்தில் போய் சொன்னோம்னா அதிகமாக தான் நம்முடைய வேதனைகள் கூடுமே தவிர ஆறுதல் சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது தான் ஒரு சமாதானம் உண்டு. ஆண்டவர் தைரியமாக சொல்கிறீங்க, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இக்கட்டு நேரத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது தான் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. அவர் சமூகத்தில் வரும்போது தான் நமக்கு ஒரு சமாதானமாக கர்த்தர் உண்டா பண்ணுவார். அல்லேலூயா. அவன் ஒரு சாட்சி கூட நான் சொல்ல முடியும். அவன் சுதரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வருஷமாக வார்டனாக இருக்கும்போது பைபிள் காலேஜில் அப்போ வந்து பசங்க வந்து புதுசாக வந்திருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ தேடி படிக்கிற அந்த தம்பி லோகாநாதன் அப்படின்னு அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, நைட்டு 12:30 மணிக்கு வந்து என் கதவை தட்டினார், ரூம் கதவை தட்டின உடனேயுமே என்ன பிரதர் அப்படி கேட்கும்போது தலை பயங்கரமாக பல்லு வலி தாங்க முடியல அவருக்கு. அப்போ சரியான வலி, அப்படியே அழுதுகிட்டு இருக்காரு. ஐயோ நான் வந்து என்ன செய்யுது, நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த நேரத்தில். ஏன்னா பல்வலி மாத்திரை அப்போ இல்லை, வேறு காய்ச்சல் மாத்திரை அந்த மாத்திரைலாம் இருக்குது, பல்வலி மாத்திரை இல்லை. நான் என்ன செய்வது இந்த நேரத்தில், ஒன்றுமே செய்ய முடியாது. சரி வாங்க பார்த்தா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஜெபந்தான் ஆண்டவரால் எல்லாம் கூடும். அந்த மாத்திரையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர்னு ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். ஆனால் காலையில் கேட்கும்போது ஒன்றுமே பல்வலி இல்லை பிரதர், நல்லா நிம்மதியாக தூங்கிட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆமென். அந்த இக்கட்டு நேரத்தில் இந்த மாதிரி தான் நமக்கு வியாதி, இந்த இக்கட்டு நேரத்தில் ஒன்றும் வழி தெரியாத சூழ்நிலை ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாகவே அவர் பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி எவீருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தா, எப்படி எவீருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரோ, ஆமென், சூதரிக்கு மறுபடியும் உயிரோடு எழுப்பினாரோ, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எது குறித்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, ஆண்டவர் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக கடந்து போகும்போது ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சுதரிக்கிறோம். இல்லாதவைகளை ஆண்டவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென். இல்லாதவைகளை ஆண்டவர் எப்படி பண்ணுறார், இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். ஆமென். சில வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வந்து நம்ம தான் என்ன செய்வோம் அப்படின்னா, ஐயோ அது இல்லையா, இது வேதம் சொல்கிறது, நான் உனக்கு அறியாததும்
எட்டாவது விதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்கள் அறிவிப்பேங்கிறாரு. நமக்கு அறியாததான், அந்த காரியங்களும் அறியாததான், பாதைகள் தெரியாததான். ஆனாலும் ஆண்டவர் அதை ஆமென் சுத்திரிக்கிற நமக்கு அறியும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாதுன்னு கவலைப்படவே கூடாது. அனுதினம் வேதம் சொல்கிறது நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கள் அப்படிங்கிறாரு. கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆமென். அது தன்னுடையவர்களுக்காக கவலைப்படுமா? அது எப்படி அப்படின்னா ஆமென் சோதரிக்கிறோம். எப்படின்னா அனுதினமும் கர்த்தருடைய கிருபை எப்படி ஆகுறதுன்னா காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாகி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் புதிதாகி கொண்டே இருக்கிறது. நம்ம இன்றைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்காது. அல்லேலூயா. அனுதினமும் கர்த்தருடைய காலைதோறும் கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை நம்ம துதிக்கும் போது காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாகிறதுனால அந்த கவலை சொல்லுமா நம்ம எப்படின்னா இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை அதிகமாக ஆயிடுச்சே எப்படி அப்படின்னு. அல்லேலூயா. அதே போல தான் நம்ம எப்படின்னா நாளை தினத்தை குறித்து ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. ஆமென். போதும் என்று மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். போதுமே அனுதினமும் கர்த்தருடைய சித்தத்தில் கர்த்தருடைய திட்டத்தில் அப்படியே நாம் நடக்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆமென். இழந்து போன காரியங்களை கர்த்தர் தருவார். இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். சுத்திரிக்கிறார். அதான் அந்த குழந்தைக்கு மறுபடியும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். ஆமென். சுத்திரிக்கிற நாட்களில் ஆமென் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம். ஆமென். சோதரிக்கிறோம். யாவரும் கண்களை மூடுவோம். ஆமென். சோதரிக்கிறோம். ஆவியானவரே மே சோதரிக்கிறோம், மே சோதரிக்கிறோம், மே சோதரிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே மே சோதரிக்கிறோம், மே சோதரிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம். ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில். ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையாக காணப்படுகிறவைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுத்திரிக்கிற செழிப்பாக மாற்றக்கூடியவர். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா சுத்திரிக்கிற மற்ற காரியங்களிலும் ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வமாய் காணப்படுகிறீரே. மே சோதரிக்கிறோம், மே சோதரிக்கிறோம், மே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத ஆமே நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். ஆமென். இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென். இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாதவைகளை நீ இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வமாய் காணப்படுகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே புதிய மனுஷனாக ஆண்டவரே புதிய சிருஷ்டியாக எங்களை படைத்தவரே சோதரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம். ஆமென், 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 ஆமென். சோதரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால் நான் செபிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாக ஆண்டவரே சுத்திரிக்கும் வார்த்தையை ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசுவி நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
உற்சாகமாக அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அவர் வந்து நாம் இல்லை என்று நாம் அநேக முறை வந்து நாம் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு போய் அவருடைய சமூகத்தில் போய் சில நேரத்தில் அழுவோம், சில நேரத்தில் வந்து ரொம்ப கதறி போய் அவர்கிட்ட போய் எல்லாமே வந்து நம்ம சில நேரத்தில் வந்து சொல்லுவோம். ஸோ வந்து ஆனால் வந்து ஆண்டவர் வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து எந்தெந்த இதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். நமக்கு ஒரு தகப்பனுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்குதோ பிள்ளைக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தகப்பனுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம ஆண்டவருக்கும் வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து இதை கொடுத்தா வந்து என்னுடைய பிள்ளை வந்து இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆபிரகாமுக்கு வந்து கர்த்தர் வந்து 75 வயதில் இருக்கும் பொழுதே வாக்குத்தத்தம் அவருக்கு பண்ணிட்டார். இருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து 99வது வயசில் தான் வந்து தரிசனமாகி 100வது வயசில் தான் வந்து அவர் வந்து ஈசாக்கை வந்து பெற்றுக்கொள்கிறாரு. நம்ம வந்து வசனத்தில் 17வது வசனத்தில் நம்ம 17வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த அதிகாரத்திலே வந்து திருப்பி வாசித்தோம்னா அதில் வந்து ஆபிரகாம் வந்து 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து நான் கொடுத்துட்டேன், நான் வந்து ஒரு வாக்குத்தத்தம் வந்து நான் உனக்கு பண்ணியிருக்கிறேன், அதை நீ வந்து நான் பண்ணிட்டனால அதை நான் மறந்துட்டேன்னு நீ நினச்சிடாத, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு, அப்போ பொழுது வந்து நான் வந்து இதை செய்வேன். அதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்ஷடாய், அதாவது நான் வந்து எல்லாமே வந்து நான் வந்து பண்ணுறதுக்கு நான் ஒரு வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு வந்து இது பண்ணியிருப்பாரு. அதைத்தான் வந்து கர்த்தர் வந்து 100வது வயதில் வந்து நிரூபிச்சும் வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்து ஆகாரம் கொண்டு வந்து குழந்தைய வந்து அவர் வந்து பெற்றிருக்கலாம், இஸ்மவேலை வந்து பெற்றிருக்கலாம். இருந்தாலும் வந்து உனக்கு வந்து அவன் வந்து உன்னோட கற்பப்பிறப்ப உன்னோட வந்து அவனோட மகனாக இருந்தாலுமே வந்து அவன் வந்து சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, உனக்கு வந்து நான் ஒரு புத்திரனை வந்து நான் தருவேன், உன்னுடைய சந்ததிக்கு நான் வந்து தருவேன் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்கில் வந்து அவர் வந்து உண்மையாக இருந்தார். அவர் வந்து எத்தனையோ முறை நினச்சிருக்கலாம், நான் வந்து எனக்கு வந்து சரீரம் வந்து செத்து போயிடுச்சு, ஆபிரகாம் இது சாராள் வந்து ரொம்ப வயசாகி இந்த மாதிரி இருக்கிறாளே, ஸோ வந்து எப்படி வந்து குழந்தை வந்து உண்டாகுமே அப்படின்னு வந்து நினச்சி அவர் பல முறையில் வந்து நினச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் வந்து உண்மையாக இருந்தார். அதை பிடிச்சு கொண்டு இருந்தனால தான் கடைசி வரைக்கும் அந்த வாக்கிலே வந்து அவர் நடந்தனால மாத்திரம்தான் வந்து அவர் வந்து விசுவாசத்தில் நீதிமானாக அவர் வந்து எண்ணப்பட்டார். ஸோ வந்து நம்மளும் வந்து கர்த்தருக்கு முன்பாக வந்து நடந்து கொண்டு உண்மையாக உத்தமமாக இருந்தோம்னா கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை வந்து நிறைவேற்றுவார். நமக்கு வந்து பல வருடங்களுக்கு முன்பாக கொடுத்ததான அந்த வருஷத்தில் தனிப்பட்ட ரீதியில் வந்து நமக்கு வந்து ஒரு வாக்குத்தத்த அட்டை வந்து ஒன்று தருவாங்க. இப்போ வந்து நம்ம பிறந்தநாளுக்கு வந்து கொண்டாட போகிறதான சிஸ்டருக்கு வந்து கொடுத்ததான அந்த வாக்குத்தத்த மாதிரி பல சமயங்களில் வந்து நமக்கு வந்து புது புது வாக்குத்தத்தங்கள் வந்து வருஷம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். ஆனால் வந்து அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் வந்து அதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நிறைய காரியங்களில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஆனால் வந்து நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுறோமா, அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். சில பேர் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் அதை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஜனவரியிலேருந்து 20, அதாவது ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும், மேக்ஸிமம் 26, எப்போ ரிப்பப்ளிக் டே, அதாவது இது சுதந்திர குடியரசு தினம் எப்பொழுது வருதோ அது கடந்ததுக்கப்புறமே வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வசனமும் வந்து மறந்து போயிடும். ஸோ அந்த வசனம் மறந்து போயிடும், அது அப்படியே போயிடும். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை வந்து கொடுத்துட்டாருன்னா அவர் வந்து மாறாதவராக அவர் வந்து இருப்பார். அவர் வந்து ஏன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கி கேட்ட செய்தியின்படி அவர் வந்து இல்லாதவைகளை வந்து இருக்கிறவைகளை போல வந்து அவர் வந்து அழைக்கிற தேவன். எனக்கு வந்து கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா, நான் இந்த நேரத்தில் வந்து டைம் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் என்னோட அந்த
என்னோட ஒரு சிறு சாட்சியை மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் வந்து, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை வந்து பூட்ட மாட்டான். இப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம் வந்து எனக்கு வந்து வந்தது. பட் ஆனால் வந்து எனக்கு இந்த வசனத்தில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்தது. நான் வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி ஒரு திறந்த வாசல் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் என்னுடைய அப்பாவோட சொப்பனத்தின் மூலமாக தான் வந்து ஆண்டவர் வந்து பேசி அவர்கிட்ட வந்து உன்னோட பையனை வந்து நீ சின்ன வயசுலேயே வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஸோ எந்த காரியத்தில் எந்த வேலைக்கு அவன் போனாலுமே வந்து அவன் வந்து ஒரு சைன் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஓப்பன் டோர் வந்து இங்கே தான் இருக்குது, நீ என் பக்கமாக அவனை வந்து நீ அனுப்பிச்சிரு, அதுக்கப்புறம் நான் அவனை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதே சொப்பனம் வந்து 3 நாள் வந்து தொடர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து இது வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து அப்போ சென்னையில் இருந்தேன், என்னோடய அப்பா ஸ்ரீவில்லிபுத்தூரில் அங்கே இருக்கிறாரு, அப்போ இருந்தார். இதை வந்து என்னோடய தங்கச்சி மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் டோர், அதாவது இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து திறந்த வாசல் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் என்னோட பைபிளில் உள்ள நான் வச்சுருப்பேன், ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கார்டு வந்து வச்சுருக்கிறேன், அந்த ப்ராமிஸ் வேர்டு வச்சுருக்கிறேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாக வந்து மண்டையில் வந்து பதிய ஆரம்பிச்சது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை நீ மறுதளிக்கலை. அதாவது அங்கே சென்னையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்க பொழுதும் வந்து எல்லா நாளுமே 31 நாளுமே வந்து வேலை அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாலுமே வந்து என்னால் வந்து நான் வந்து ஓனர்கிட்ட வந்து ஓனர் வந்து ஒரு பக்கா ஹிந்து, சரியான ஒரு நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு ஆள். அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டேன், நான் வந்து சண்டே மட்டும் நான் வரவே மாட்டேன், நீங்கள் எனக்கு காசு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் சரி நான் வரமாட்டேன், எனக்கு சண்டே கண்டிப்பாக லீவ் வேணும் அப்படின்னு வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவருக்கு வந்து அந்த நேரத்தில் அவர் என்ன மூடில் இருந்தாரோ அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டார், கரெக்டாக ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து 4 நாள் நான் வந்து லீவ், உனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் போகும் அப்படி இப்படின்னு வந்து அவர் சொன்னார், உனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் வந்து போயிடுமே, நீ பேசாமல் வந்துரு, வேலைக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இருந்தாலும் நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் வரமாட்டேன், நான் சண்டே வந்து சர்ச்சுக்கு போகிறேன், அதனால் வந்து நான் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ வந்து இதெல்லாமே வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து மண்டைக்குள்ளே வந்து அப்போ தான் வந்து உரைச்சிது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை, உனக்கு கொஞ்சம் தான் சம்பளம் இருந்தும் என்னுடைய நாமத்தை வந்து நீ மறுதளிக்கலை, ஒரு சம்பளத்து பக்கத்துக்கு பணத்து பக்கத்துக்கு நீ போகலை, அதனால் வந்து இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ அது வழியாக வந்துரு. ஒரு 2 வருஷமாக வந்து என்னோடய பெரியப்பா வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்தோம், பைபிள் காலேஜில் சேர்த்து விட்றேன், படிக்கிறியான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். நான் வேலை பார்க்க போகிறேன், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், ஸோ சேர்த்து வைக்கணும், நான் அது பண்ணணும் இது பண்ணணும் இப்படின்னு நான் சாக்கு போக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே தவிர, கடைசி வரைக்கும் கத்தர் கொடுத்ததான அந்த வாக்கில் வந்து அதாவது அந்த இது நான் வேலை பார்க்குறேன், அப்படி வேலை பார்க்க போகிறது தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத விட்டு நான் விலகாமல் அப்படியே அவர்கிட்ட சொல்லிவிட்டு 2 வருஷமாக வந்து சாக்கு போக்கு சொல்லிகிட்டே வந்தேன். பட் ஆனால் ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் அங்கே இருக்கும் பொழுதே, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அவர் வந்து திடீர்னு எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் கால் பண்ணும் பொழுது தான் வந்து எனக்கு பைபிள் காலேஜ் சேர்த்து விட்றேன், படிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நானும் வந்து படிக்கிறேன் அப்படின்னு ஒரு 2 வருஷமாக வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தவன், நான் வந்து சடனாக டக்குன்னு வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து என்னோடய தங்கச்சி எனக்கு கால் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தா, இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு, அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, 3 நாளாக வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லும் பொழுது தான் எனக்கு இந்த வார்த்தை, இந்த வசனம் வந்து எனக்கு வந்து அப்படியே உள்ள டச் ஆச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து திறந்த வாசல் நமக்கு வந்து இங்கே கிடையாது, நம்ம எந்த தான் வேலையில் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலையும் ஒரு காரியத்தையும் நம்ம நகர்த்த முடியாது, அதுவும் சென்னையில் இந்த குறைஞ்ச சம்பளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தபோது இந்த வசனத்தையும் எனக்கு மைண்டுக்குள்ளே வரும்பொழுது, இதுவும் இந்த வசனமும் என்னை வந்து டச் பண்ணும்பொழுது நான் இது பண்ணிட்டேன். இருந்தாலுமே வந்து நான் விடலை. ஒரு 10 நாள், அதாவது நியூ இயர் அப்போ நியூ இயர் வர்றதுக்கு ஒரு 10 நாள் இருந்தது. அந்த 10 நாளுமே வந்து என்னோடய மாமா என்ன சொன்னார்னா, காலையில் 1 மணி நேரம்,
மதியம் 1 மணி நேரம், அப்புறம் சாயந்தரம் 1 மணி நேரம், 3 மணி நேரம் நீ வந்து ப்ரேயர் பண்ணு, பாட்டு எதுவுமே பாடாத, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாருன்னா என்கரேஜ் பண்ணார். நீ வந்து பாட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், சொன்ன வார்த்தையே வந்து திருப்பி திருப்பி சொன்னால் கூட பரவாயில்ல, நீ இதே மட்டும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அப்படின்ட்டு நானும் வந்து ஒரு உற்சாகத்தோடு, நீங்கள்லாம் நினைக்கலாம் ஏதாவது ஃபஸ்ட்டு டேயில் செகண்ட் டேயில் வந்து நம்ம உற்சாகத்தில் எப்படியோ போயிடுவோம், அடுத்து நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு வந்து நினைக்கலாம். எனக்கு வந்து ஆனால் நான் வந்து அப்படி போகலை. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேலே வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு. இங்கே தான் போகணும், நான் மோசையோடு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் வர்றதுக்கு, மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, இப்படி இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு வந்துடுச்சு. இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேலேயே வந்துட்டனால நான் வந்து மற்ற 8 நாளும் நம்ம சும்மா இருந்துடலாமே அப்படின்ட்டு வந்து நான் ப்ரேயரை வந்து நான் விடலை. அந்த 10 நாளுமே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக நியூ இயர் வரும்பொழுது அது வந்த வசனம் என்னென்னா, இந்த 8வது வசனம் வந்தது. அதுக்கு கீழே வந்து அந்த நியூ இயர்க்குள்ள ப்ராமிஸ் வேர்டு என்ன வந்ததுன்னா, இந்த இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லிக் கொள்கிறவருடைய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து உன்மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் அப்படின்னு வந்து அதுக்கு கீழே இருக்கிறதான அந்த வசனமே வந்து எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ராமிஸ் வேர்டாக வந்தது. மேலே இருக்கிற வசனம் வந்து ஐ திங்க் 2022 வசனம் மெயின் வசனமாக வந்தது. அதுக்கு கீழே உள்ள வசனம் வந்து அந்த ப்ராமிஸ் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு வந்து தனிப்பட்ட ஒரு ப்ராமிஸ் வேர்டாக வந்தது. இதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பைபிள் காலேஜுக்குள்ளே என்ட்ரானேன். ஸோ வந்து இதுதான் வந்து ஒரு சிறிய சாட்சி. இன்னும் சொன்னால் வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கோம், லாங்காக போயிட்டுருக்கோம், அதனால் வந்து வேண்டாம், ஷார்ட்டாகவே சொல்லிக்கலாம். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வாக்கு தத்தங்களில் வந்து நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வந்து எலியாவை பார்த்து சூறை செடிகளை வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது, அந்த மாதிரி உட்காந்துடக்கூடாது. அதே மாதிரி 12 வயசான அந்த குழந்தை வந்து மறித்து போச்சு, நீங்கள் போதகரை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படின்னு வந்து இன்னொரு ஆள் சொன்ன பொழுதும் அவரும் வந்து சோர்ந்து போயிட்டு உடனே போகலை, ஆண்டவர் சொல் பேச்சை கேட்டு அங்கேயே இருந்து அவர் கூடவே போனார். ஸோ வந்து நம்மளுடைய வாக்குத்தத்தங்கள், நம்ம கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் எப்போ வேணால் எந்த டைமில் வேணால் அது வந்து நிறைவேறும். அதனால் ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார்னா அந்த வாக்கில் வந்து அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, அவர் வாக்கு மாறாத தேவன். அதனால் வந்து அவர் எந்த காலத்தில் வந்து செய்யணுமோ அதன் காலங்களில் அவர் நேர்த்தியாய் செம்மையாய் வந்து செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் வந்து முழங்கால் படிக்கிட்டு கடைசி ஜெபத்தை வந்து செய்து முடிக்கலாம். முழங்கால் படியலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், சோதரம் 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா ராஜா, உமக்கு சோதரம் சோதரம் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே ராஜா. இல்லாதவைகளை ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், இருக்கிறவைகளை போல பேரிட்டு அழைக்கிற தேவன் ஆண்டவரே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மில் நான் வந்து விட்டேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மில் நான் வந்து விட்டேன். எல் ஜடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல் ஜடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் வல்லவரே,
கட்டளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமிற்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமிற்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மேல் நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எங்களை நேசித்து வழிநடத்துல அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ராஜா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முதல் ஆராதனையிலும் ஆண்டவரே நீர் தந்ததான ஆண்டவரே ராஜா உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இல்லாதவைகளை கத்தாவே ராஜா இருக்கிறவைகளை போல ஆண்டவரே ராஜா அழைக்கிற தேவன் ஆண்டவரே ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லாதவைகளிலிருந்து உருவாக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் 15 காலங்களில் நேர்த்தியாய் செவ்வையாய் ஆண்டவரே செய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படியாக ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே ராஜா நீர் எங்களோடு இருந்து நீர் மகிமைப்பட்டதற்காக ராஜா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் வழிநடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முதல் ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே உம்முடைய விலகாத கரமும் மாறாத கிருபையும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரே இரண்டாவது ஆராதனையிலும் ஆண்டவரே ராஜா உம்முடைய கரம் ஆண்டவரே ராஜா எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோனிய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் உலகத்தில் இருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.